போலீஸ் அவங்கள புடிச்சிட்டாங்கப்பா. ஆம்புலன்ஸ் வர லேட் ஆற மாதிரி இருந்துச்சு. நிறைய பிளட் வேற லாஸ் ஆயிட்டே இருந்ததுனால நானே கார்ல தூக்கி போட்டு கொண்டு வந்துட்டேன். நல்ல வேலை செஞ்சேன். ரொம்ப வலிக்குதாடா? டாக்டர் கத்தி குத்தா? ஆமா டாக்டர். போலீஸ்ல கேஸ் ஃபைல் பண்ணியாச்சா? எல்லாம் பண்ணியாச்சு டாக்டர். குத்துனவங்களே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. முதல்ல நீங்க ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. நாங்க வேணா கம்ப்ளைண்ட் காப்பி கூட வாங்கிட்டு வந்து தரோம். சிஸ்டர் டாக்டர். உடனே ஐசியூக்கு கொண்டு போங்க. ஓகே டாக்டர். பிளட் குரூப் என்னன்னு செக் பண்ணுங்க. ஓகே டாக்டர். எவ்வளவு ரத்தம் போயிருக்கு. இவரை குத்துறவங்க நல்லாவே இருக்க மாட்டாங்க. என் புருஷனுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா அவங்கள நான் சும்மாவே விட மாட்டேன். சம்பந்தி, நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஐயோ 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 ஐயோ, இங்க பாருங்க, என் பிள்ளைக்கு ரத்தமா ஒழுகுது. யாராவது இங்க பாருங்களே. விடுமா, இதுல என்ன பெரிய காயமா? அதான் ராஜாராம் அங்களை காப்பாத்திட்டேன்ல. என்ன கண்ணா, உனக்கு என்ன ஆச்சு? ரத்தம் வருது. அவரை காப்பாத்த போய் என்ன முதல்ல காப்பாத்த வந்த ரத்தம். அந்த ரவுடிங்க இவர் அடி அடிச்சுட்டாருங்க. மயக்க போட்டு விழுந்துட்டாரு. அதுக்கப்புறம் சரவணன் தான் வந்து என்ன காப்பாத்தினாரு. கட்டையில குத்தும் போது அவரை தாங்கி பிடிச்சாரு. நான் தானே தாங்கி பிடிச்சேன். இப்ப ஆமான்னு சொல்லு. சிஸ்டர் இவருக்கும் அடிபட்டு இருக்கு. இவருக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ணணும். ஓகே வாங்க சார். பூமிகா, என் மகன் உயிரை பணைய வச்சு உன்னை காப்பாத்திருக்கான். எப்படியாவது அவன் பழச்சிடணும். என்னை குத்துறா பார். அவன் நல்லா தானே நீ நடந்து போயிட்டு இருக்கான். அவன் என்னமோ பழக்கலங்க பேசிட்டு இருக்க. இப்போதைக்கு ராஜாராமுக்கு எதுவுமே ஆகக்கூடாது, அதுதான் முக்கியம். என்னங்க நீங்க? என் பிள்ளைய பத்தி நான் கவலைப்படாம வேற யாரு கவலைப்படுவா? ஆண்டவா, என் பிள்ளைக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. நீதான் காப்பாத்தணும். ஈஸ்வரி, கண்ணனுக்கு உண்டாகாது. நாங்க எல்லாம் இருக்கோம்ல, தைரியமா இரு. ஆமா சரவணா, என்னடா நடந்தது? அந்த மாப்பிள்ள தான் செஞ்சிருப்பானோன்னு எனக்கு சந்தேகமா இருந்துச்சுப்பா. அவன் வீட்டு வாசல்ல 2 போலீஸ்காரங்களை போட்டு இருந்தோம். அவன் எப்படியே எஸ்கேப் ஆகி போயிட்டான் போல இருக்கு. நான் தான் வீடு புகுந்து அவன் அப்பங்கழுத்துல கத்திய வச்சு மிரட்டினேன். அதனாலதான் அவங்களை பிடிக்க முடிஞ்சது. சரவணன் மட்டும் அவன் அப்பா கழுத்துல கத்தி வச்சு மிரட்டலனா என்ன அவன் நாசம் பண்ணிருப்பான் மாமா. நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். தேங்க்ஸ் சரவணா. பூமிகாவோட உயிரையும் மானத்தையும் காப்பாத்தி இருக்க ரொம்ப தேங்க்ஸ். உண்மையிலே நல்ல காரியம் பண்ணிருக்க சரவணா. நம்ம பையனா உசுரை பத்தி கூட கவலைப்படாம போராடி இருக்கான். அவனை மறந்துடாதீங்க. ஏய், சரவண அளவுக்கு அவனுக்கு புத்தி இல்லையே. அடி வாங்கி மயங்கி தானே விழுந்திருக்கான். அவனையும் சரவணன் தான் காப்பாத்தி கூட்டு வந்திருக்கிறான். ஐயாவோ, அவனையும் பாராட்டி தான் ஆகணும். ஏன்னா அத்தனை ரவுடிங்க இருக்கும்போது அவனும் உள்ள பூந்து சண்டை போட்டிருக்கான்னா அவனையும் பாராட்டி தானே ஆகணும். நல்லா சொல்லுங்க அண்ணே. இவருக்கு எப்பவும் பெத்த பிள்ளைய பாராட்டுறதுக்கு வாயே வராது. என்ன சம்பந்தி, அதான் பசங்க காப்பாத்திட்டாங்கல்ல, என்ன ஏன் அழறீங்க? ரத்தமா போகுதே சம்பந்தி. என் வீட்டுக்காரு பொழைப்பாரா இல்லையான்னு தெரியலையே. அதெல்லாம் பொழைச்சிடுவாரு சம்பந்தி. இது பாருங்க, நாங்க எல்லாரும் இங்க இருக்கோம்ல, நாங்க அப்படி விட்டுடுவோமா? அழாதீங்க சம்பந்தி. எனக்கு டாக்டர் டாக்டர் எப்படி இருக்காரு? கொஞ்சம் கிரிட்டிக்கல் தான் சார். ஆபத்தான நிலைமையில தான் கொண்டு வந்திருக்கீங்க. ஐயோ, அவருக்கு நிறைய ரத்தம் போயிருக்கு. டாக்டர், அவரை எப்படியாவது காப்பாத்துங்க டாக்டர். அதுக்கு தாமா போராடுறோம். அவரோட உயிரை காப்பாத்தணும்னா உடனடியா அவருக்கு ரத்தம் தேவைப்படுது. எவ்வளவு ரத்தம் வேணும் டாக்டர்? என்கிட்ட இருந்து எடுத்துக்கங்க, நான் தரேன். எப்படியாவது அவரை காப்பாத்துறா போதும் டாக்டர். இதுல என்ன பிரச்சனைனா அவருக்கு O நெகட்டிவ் குரூப் தான் சேரும். அதனால O நெகட்டிவ் குரூப் இருக்கிறவங்க மட்டும்தான் ரத்தம் கொடுக்க முடியும். எங்க கிட்ட O நெகட்டிவ் குரூப் ஸ்டாக் இல்ல. இங்க யாராச்சும் O நெகட்டிவ் பிளட் குரூப் இருக்கிறவங்க இருக்கீங்களா? எனக்கு என்னடி பிளட் குரூப்? உனக்கு எனக்கு B பாசிட்டிவ்மா, அக்காவுக்கு AB பாசிட்டிவ். சாரி டாக்டர், எங்க வீட்லயும் யாருக்கும் O நெகட்டிவ் பிளட் குரூப் இல்லையே. ஐயோ, இப்ப என்ன பண்றது? ஏங்க, நம்ம கண்ணனோட ரத்தம் ஒருவேளை ராஜாராம் அண்ணனுக்கு மேட்ச் ஆச்சுன்னா அதை வச்சு நம்ம அவரை காப்பாத்திடலாம்ல. நம்ம வீட்டுல யாருக்கும் O நெகட்டிவ் பிளட் இல்ல. உடனே அந்த ரத்தம் வேணும், அப்பதான் அவரை காப்பாற்ற முடியும். நீங்களும் தெரிஞ்ச சர்க்கிள்ல ட்ரை பண்ணுங்க. நானும் எல்லா பிளட் பேங்க்ஸ்லயும் ட்ரை பண்றேன். என்னங்க இது? ட்ரை
பண்றேன். ஏதாவது செய்யுங்க. இது பாருங்க, யாருக்காவது ஃபோன் Try பண்ணி பண்றேன். கேளுங்க. என் வீட்டுக்காரரை காப்பாத்துங்களேன். அண்ணே, என் வீட்டுக்காரரை பதறாதீங்க சம்பந்தி, ட்ரை பண்ணுங்க. அழாதீங்க ஆண்டி. அப்பா அப்பா கவலைப்படாதீங்கப்பா. இமிடியேட்டா பிளட் தேவைன்னு வாட்ஸ்அப் குரூப்ல மெசேஜ் போடுறேன், கிடைச்சிடும். உடனே ட்ரை பண்ணு. சார் 1 ஹவர்க்குள்ள பிளட் கொடுத்தாகணும். அதுக்கு மேல லேட் பண்ணா கஷ்டம் தான் சார். சரவணா என்னங்க இப்படி சீக்கிரம் சொல்றாங்க? பண்ணிட்டு சரவணா, நீயாவது அம்மா. ஐயோ, சரவணா, என்னாச்சு உங்களுக்கு? இப்படி உட்காருங்க, பூமிகா. இப்படி உட்காருங்க. டாக்டர் யாரையாவது வர சொல்லுங்க. போய் கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா. சீக்கிரமா வா. ஏய், சீக்கிரமா ட்ரை பண்றேன். ஐயோ, சமந்தி, சார், பாருங்க. டாக்டர் வர சொல்லுங்க ப்ளீஸ். சீக்கிரம். கண்ணை திறந்து பாருங்க, சமந்தி. பாருங்க. என்னமாச்சு? அண்ணா வணக்கண்ணே. வணக்கம் சார். அண்ணே சொல்லுங்க சார். இந்த கலர் வந்து அந்த வார்ட்லயும் வரணும். ஓகே சார். ஓகே பார்க்கிறதுக்கு ஒரே மாதிரி இருக்கணும். ஓகே சார். கவிதா, ஆ, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல ஒரு மெசேஜ் வந்திருக்கு பாத்தியா? என்ன மெசேஜ் திலீபன்? பாவம், யாருக்கோ ஆபரேஷனா, உடனே பிளட் வேணும்னு சொல்லிருக்காங்க. ரொம்ப ரேர் குரூப்பா. எனக்கு கூட ரேர் பிளட் குரூப் தான். என்ன குரூப் திலீபன்? ஓ நெகட்டிவ். அட, எனக்கும் அதே பிளட் குரூப் தான் திலீபன். நான் போறேனே. ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கு. இதை விட்டுட்டு பிளட் கொடுக்க போகணுமா? நம்ம குரூப்ல யாராவது போய் கொடுப்பாங்க கவிதா. நோ திலீபன், இந்த வேலை நாம இல்லாட்டியும் நடக்கும். ஆனா அங்க ஒரு உயிர் ரத்தத்துக்காக போராடுது இல்லையா? ஒரு உயிரை காப்பாற்ற வேண்டியது நம்ம கடமை. நல்ல வேளை பிளட் டோனர்ஸ் அசோசியேஷன் கார்டு என்கிட்ட இருக்கு. நேராவே போய் பிளட் கொடுக்கலாம். நீ இருந்து வேலையை பாரு, நான் போயிட்டு வரேன். நீ சொன்னதுக்கு அப்ஜெக்ஷன் எது? சரி போயிட்டு வா. நான் துணைக்கு வரவா? பிளட் கொடுக்கறதுக்கெல்லாம் துணைக்கு வரணுமா? நானே போயிட்டு வரேன். சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. பாய். அழாதீங்க, சமந்தி. தைரியமா இருங்க. அண்ணனுக்கு ஒண்ணும் ஆகாது. சார், ஓ நெகட்டிவ் பிளட் குரூப் டோனர் யாராவது கிடைச்சாங்களா? இன்னும் கிடைக்கல டாக்டர். விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். அவர் கண்டிஷன் ரொம்ப மோசமாகிட்டே இருக்கு. உடனடியா ரத்தம் கொடுக்கலன்னா பழக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். நிச்சயமா பிளட் கிடைக்கும். யாராச்சும் தருவாங்க. டாக்டர், ஓ நெகட்டிவ் டோனர் ஒருத்தவங்க வந்திருக்காங்க. அப்படியா? எஸ் டாக்டர். பேஷண்ட்டை காப்பாத்த வந்த தெய்வமே அவங்க தான். உடனே வர சொல்லுங்க. ஓகே டாக்டர். கவிதா, நீயா நீயா ரத்தம் கொடுக்க வந்திருக்க? அத்தை, என்னத்த? எதுக்கு எல்லாருமே இங்க நிக்கிறீங்க? கவிதா, அப்ப நீ எதுவும் தெரியாம தான். அது பெரிய கதமா. நம்ம பூமிகா வந்து பழைய மாப்பிள்ளை பையன் கடத்திட்டா. அப்புறம் நம்ம சரவணனும் கண்ணனும் போய் தான் காப்பாத்தி கூட்டிட்டு வந்தாங்க. அப்போ அந்த மாப்பிள்ளை பையன் நம்ம பூமிகா அப்பாவை கத்தியால குத்திட்டான். அவர் சீரியஸான நிலைமையில இங்க அட்மிட் பண்ணிருக்கோம். அவருக்கு தான் ரத்தம் தேவைப்படுது. மை காட், நல்ல வேளை நான் வந்தேன் அத்தை. ஆமா, உனக்கு எப்படி தகவல் தெரியும் கவிதா? வாட்ஸ்அப்ல மெசேஜ் பார்த்தேன். அங்கிள் தானே தெரியாம நான் வந்துட்டேன். டாக்டர், எனக்கு ஓ நெகட்டிவ் தான். ஒவ்வொரு 6 மாசத்துக்கும் பிளட் டொனேட் பண்ணுவேன். என்கிட்ட சர்டிபிகேட் கூட இருக்கு. நல்லதா போச்சு. வாங்க, பேச நேரம் இல்ல. பேஷண்ட் ரொம்ப கிரிட்டிக்கல் பொசிஷன்ல இருக்காரு. நர்ஸ், டாக்டர், இமிடியேட்டா இவங்களை கூட்டிட்டு போய் டிரான்ஸ்மிஷன் ஏற்பாடு பண்ணுங்க. நான் போயிட்டு வரேன் அத்தை. சம்மந்தி, நான் சொன்னல, பாத்தீங்களா சம்மந்தி?
அந்த ஆண்டவன் யாரையும் கைவிட மாட்டான். கடைசியில நம்ம கவிதாவையே கூட்டிட்டு வந்துட்டான் பாத்தீங்களா? ஆமா சம்பந்தி, எல்லா நேரத்திலயும் உங்க குடும்பம் எங்களுக்கு நல்லதை மட்டும்தான் பண்ணிருக்கு. என் பொண்ணு உங்க பையன் காப்பாத்தி இருக்கா. இப்போ என் புருஷன் உயிரை உங்க மருமக தான் காப்பாத்த போறா. உங்க குடும்பத்துக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. உங்க பொண்ணை காப்பாத்துறதுக்கு என் பையனும் தான் போராடி இருக்கான். அத மறந்துடாதீங்க அண்ணி. ஆமா ஆமா, ரொம்ப நன்றிங்க. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். ஆமா, கண்ணா எங்க? அவன் ஆண்டி, நான் இங்கதான் இருக்கேன். இதுக்காக ஒண்ணு நீங்க தேங்க்ஸ் எல்லாம் சொல்ல வேணாம். அங்கிள் பொழைச்சிட்டாருன்னா அதுவே எனக்கு போதும். இவ்வளவு தூரம் காப்பாத்தின ஆண்டவன் என் வீட்டுக்காரையும் கைவிட மாட்டான்னு நினைக்கிறேன்ப்பா. இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு. எஸ் இன்ஸ்பெக்டர். ராஜாராம் எப்படி இருக்கார் சார்? அவருக்கு ஆபரேஷன் நடந்துட்டு இருக்கு. எல்லாம் நல்லபடியா முடியணும் தான் நாங்களும் இங்க வெயிட் பண்றோம். அப்பா மக 2 பேரையும் உள்ள வச்சு லாடம் கட்ட சொல்லிருக்கேன். அவனுக்கு கூட வந்த குரூப் எஸ்கேப் ஆயிட்டாங்க. உள்ள வச்சு போலீஸ் அடியை காட்டினா உண்மையை சொல்லிடுவானுங்க. என்னடா கண்ணா, இந்த மாப்பிள்ள ஃபேமிலி நம்மள மாட்டி விட்டுருவானுங்க போல இருக்கே. எனக்கு வயித்த கலக்குதுடா. என்னம்மா, நாம தான் பிளான் பண்ணோம், அவங்களுக்கு எப்படி தெரியும்? அறிவு கட்டவனே, அவனுங்க சுப்புவை காட்டி கொடுத்தா நாமளும் மாட்டிப்போண்டா. இப்ப என்ன பண்றது ஏது பண்றதுன்னே ஒண்ணும் தெரியல. மாட்டணும் செத்தோண்டா. அம்மா, நீ ஒண்ணு பண்ணு, உடனே நீ சுப்புக்கு ஃபோன் பண்ணு. அவ ஏதாவது பிளான் பண்ணுவான். என்னங்க டாக்டர், என்னாச்சு? ஒரு சந்தோஷமான செய்தி, பேஷண்ட்டை காப்பாத்திட்டோம். சரியான நேரத்துல பிளட் கிடைச்சதுனால அவர் உயிர் பழிச்சிட்டாரு. அந்த ஆண்டவன் தான் காப்பாத்தி இருக்கா. ஆமாங்க அண்ணி, நீங்க கும்பிட்ட தெய்வம் உங்களை கைவிடல. சரியான நேரத்துல தோ கண்ணனும் சரவணனும் அண்ணன் இங்க கொண்டு வந்தது ரொம்ப நல்லதா போச்சு. ஆண்டி, காப்பாத்தினது, ஆம்புலன்ஸ்க்கு வெயிட் பண்ணாம கார்லயே வச்சு கொண்டு வந்தது எல்லாம் சரவணன் தான். அவருக்கு தான் நாங்க பெரிய நன்றி சொல்லணும். தேங்க்ஸ் சரவணா. ஆமாமா, இவன் மட்டும் ட்ரெஸ்ஸ மாத்தி போடலனா இந்நேரம் இந்த குடும்பமே நம்ம காலடியில கிடக்கும். முட்டா பைய காரியத்தையே கெடுத்துட்டானே. இன்னும் கொஞ்ச நேரத்துல பேஷண்ட ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணுவோம். நீங்க எல்லாரும் அப்ப போய் பாருங்க. Excuse me, doctor. உங்ககிட்ட கொஞ்சம் விசாரிக்கணும். வாங்க. சம்மந்திமா, அண்ணனுக்கு ஒண்ணே ஆகல. கவிதா, நான் கும்பிடுற தெய்வமே உன் வடிவத்துல வந்திருக்கோமா. என் புருஷனோட உசிரியை காப்பாத்தி இருக்க. ரொம்ப நன்றிமா, ரொம்ப நன்றி. ஐயோ அம்மா, எதுக்குமா இப்படி பேசுறீங்க? அவந்திகா அக்காவோ பூமிகாவோ இந்த இடத்துல இருந்திருந்தா என்ன செஞ்சிருப்பாங்களோ அதைத்தான் நானும் செஞ்சிருக்கேன். இல்ல கவிதா, இந்த நேரத்துல இப்படி செய்ய ஒரு பெரிய மனசு வேணும். உனக்கு அந்த மனசு இருக்கு. தேங்க்ஸ் கவிதா. கவிதாக்கா, ரொம்ப நன்றிக்கா. ஐயோ, நீயும் திரும்ப திரும்ப நன்றி சொல்லாத பூமிகா. அறிவு கட்டவனே, இந்த உபச்சாரம் எல்லாம் உனக்கு நடக்க வேண்டியது. சட்ட கலரை மறந்ததுனால எல்லாம் எங்க போகுது பத்தியா?
ராஜாராம் கேஸ்ல 2-3 அக்யூஸ்டுங்க சம்மந்தப்பட்டிருக்காங்களா சார்? நம்ம ஆளுங்க நெருங்கிட்டு தான் தகவல் சார். அந்த அக்யூஸ்டுக்கு மட்டும் கிடைக்கட்டும், அவங்கள விசாரிச்சுட்டு அப்புறம் உங்களை கவனிக்கிறேன். ஐயா, இன்னொரு 4 மிதி மிதிச்சா இவன் கூட இருந்து யாரு கடத்தனா, இவனுக்கு யாரு திட்டம் போட்டு கொடுத்தானே எல்லா உண்மையும் சொல்லிடுவாங்க. வேணாயா வேணாயா ஐயா ஐயா தயவு செய்து எங்களை விட்டுருங்க ஐயா. நாங்க இனிமேல அந்த மாதிரி பண்ண மாட்டோம். இதுக்கே அழுதா எப்படி? இன்னும் நிறைய விருந்து பாக்கி இருக்குதுல்ல. ஒழுங்கா உண்மையை சொல்லிருங்க. ஏற்பாடு பண்ணி கொடுத்தது எவன்னு சொல்லுங்க, அடியாது குறையும். அப்பா சுப்பு போட்டு கொடுத்துடலாம்ப்பா. அடி தாங்க முடியலப்பா. ஐயோ சும்மாறா, அவனை உள்ள வந்துட்டா அப்புறம் நம்மளை யாரா வெளியே எடுப்பா? டேய், என்னடா குசு குசுன்னு பேசிட்டு இருக்க? வலி தாங்க முடியாம ஏதாவது உலகிட போறா. பேச வர்றா, பேச வர்றா. வயிறு வலி தாங்க முடியலப்பா. ராஜாராம குத்துன கேஸ்ல 3 பேர் சரண்டர் ஆக வந்திருக்காங்க. அவங்க 3 பேரும் கூலி படைங்கிறாங்க. அவங்கள கூட்டிட்டு வரவாயா? அப்படியா? சரிங்கய்யா. வா 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 உள்ள வா உள்ள வா வா உள்ள போய் வரிசையா நில்லு. என்னையா நீங்க சொல்றது உண்மையா? நீங்க தான் அந்த கூலிப்படையா? ஆமாங்க ஐயா, எங்களை அடிக்காதீங்க ஐயா, எல்லா உண்மையும் சொல்லிடுறேங்க ஐயா. எங்களுக்கும் ராஜாராம்க்கும் ரியல் எஸ்டேட் விஷயத்துல முன்பகை உண்டு. அந்த நேரத்துல இவரை சந்திச்சோங்க ஐயா. எதிரிக்கு எதிரி நண்பன்னு இவரை ஃப்ரெண்டாக்கிக்கிட்டோம். ராஜாராம் அவமானப்படுத்ததான் அவரோட மகளை கடத்தி இந்த பையனுக்கு கட்டி வைக்க முயற்சி பண்ணுங்க ஐயா. என்னையா சொல்றது உண்மையா? ஆமா ஐயா, இவன் சொல்றதெல்லாம் உண்மைதான். கேட்டு ஐயா இவங்க மேல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணு. சரிங்கய்யா. எல்லார்கிட்டயும் வாக்குமூலம் வாங்கிக்க. சரிங்கய்யா. அது வரைக்கும் எல்லாரையும் இதே லாக்கப்ல அடைச்சு வை. சொன்ன மாதிரியே பண்ணிடுறேன். ஓகே வாங்க. போ 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 உட்காரு 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 உட்காரு. எதுவா இருந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம், பேசிக்கிறோம். நீங்க வாயை திறக்க வேணாம். என்ன நடந்தாலும் சுப்பண்ணனோட பேரு ஸ்டேஷன்லயும் வெளியிலயும் வந்துடக்கூடாது. கோர்ட்ல கூட நீங்க சுப்பண்ணன் பேரை மறந்து கூட சொல்லிடக்கூடாது. புரிஞ்சுதா? அப்பா முடியலடா சாமி. வந்ததான் வந்தீங்க, கொஞ்சம் முன்னாடி வந்திருக்க கூடாதா? என்ன அடி தெரியுமா? ஐயோ. என்ன எல்லாரும் இப்படி இருந்தா என்ன அர்த்தம்? டீ எல்லாம் சாப்பிட்டு எனர்ஜியா இருங்க மாமா. என்ன கண்ணா அது? நீ ஏன் அடிபட்டிருக்க? உனக்கு எதுக்கு கண்ணா தேவையில்லாத சிரமம்? நாங்க எல்லாரும் கேண்டீனுக்கு போய் சாப்பிட்டுக்க மாட்டோமா? ஐயோ அத்தை, இதெல்லாம் ஒன்றும் சிரமமே இல்ல. நீங்க டீ சாப்பிடுங்க. நீ சும்மா இருமா. அவனுக்கு சொந்த பந்தம்னா உசுறு. இதுதான் சந்தர்ப்பம்னு உதவி பண்றா. அத நீ தடுக்காத. டேய் கவிதா குடுறா. பாவம் ரத்தம் கொடுத்துட்டு புள்ள சோர்ந்து போய் உட்காந்துருக்கு பாரு. வா. பூமிகாவை காப்பாத்துறதுக்காக உசிரியே மதிக்காம சண்டை போட்டவன் இவன். இந்த காஃபி வாங்கி கொடுக்கறதுல குறைஞ்சு போயிட போறா. நீ குடுற. நோ 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 நோ, இட் இஸ் ஸ்பெஷல் ஃபார் யூ. சாக்லேட் காஃபி. ஆன்ட்டி வேண்டாம் தம்பி, அவர் உள்ள உசுருக்கு போராடிட்டு இருக்காரு. எனக்கு இந்த காஃபி தானா முக்கியம். என்ன பூமி அம்மா இப்படி பேசுறாங்க? இப்படி சாப்பிடாம வந்தாங்கன்னா உடம்பு என்னத்துக்காகும்? ஏற்கனவே 3 இன்ச்சு குறைஞ்ச மாதிரி இருக்காங்க. மயக்கம் வந்துடும் போது குடிக்க சொல்லு. ஆமாம்மா, அவர் சொல்றது சரிதான். இந்த காஃபியை குடிமா. வேணாடி. மா, அப்பாக்கு ஒண்ணும் ஆகாதுமா, குடி. குட். என்னடா இது? பிளேட்டு புடிங்க, கேண்டீன் போகும்போது கொடுத்துருங்க. ஏண்டா எடுத்துட்டு வந்தது நீ கொண்டு போய் வைக்க மாட்டியா? எங்கடா எனக்கு காப்பி? புடிங்க புடிங்க, பிளேட்டை புடிங்க. அது காஃபி கேண்டீன்ல சுகர் பேஷண்ட்டுக்கு இல்லைன்ட்டாங்க. எப்படி? மிஸ்டர் ராஜாராம் அட்டெண்டர் யாருங்க? உடனே போய் இந்த மெடிசன்ஸை வாங்கிட்டு வாங்க. கொடுங்க. என்ன கொடு. நான் வாங்கிக்கிறேன். நான் வாங்கிட்டு வரேன். இந்த காசு. ஏய் கூல் கூல். ராஜாராம் கண் முடிச்சிட்டாரு. எல்லாம் ஓரளவுக்கு நார்மலுக்கு வந்தாச்சு. அப்ப நாங்க அவரை பார்க்கலாமா டாக்டர்? தாராளமா பார்க்கலாம். அவரை எமோஷனல் ஆக விடாதீங்க.
கொஞ்ச நேரம் பேசிட்டு உடனே வந்துருங்க. போய் பாருங்க. வாங்க ஆண்டி. போமா. அங்கிள். என்னங்க எங்க அங்களை காப்பாத்திட்டே. ஐயோ சந்தோஷம். எப்படிப்பா இருக்கு இப்போ